பாபா பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடியவர். நம்பிக்கை தான் முக்கியம். அவர் சொல்ல எல்லா பொன்மொழிகளும் நம்ம நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா நமக்கு நம்ம நினைச்ச காரியம் கைகூடும். அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்றேன். என் லைஃப்ல வந்து ஒரு வாட்டி ஃபேமிலியோட ஷிரடி பாபா கோவிலுக்கு போயிருந்தோம். அப்ப தரிசனம்லாம் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் வெளியிலயே வந்துட்டோம். அங்க இருந்து செக்யூரிட்டி வந்து பின்னால வந்து கூப்பிட்டாரு, நீங்க ஃபேமிலியோட வந்திருக்கீங்களே, உண்டியல்லாம் வந்து கலெக்ஷன்லாம் வந்து பைஃபர்கேட் பண்ணி பிரிச்சு எண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவே பாபா சந்நிதியில உட்காந்து த்ரோட் அவரோட தரிசனம் கிடைச்சது. அது மறக்க முடியாத நிகழ்ச்சி லைஃப்ல. அது ஆஸ்திரேலியன் டாலர், ஸ்ரீலங்கன் டாலர், யூஎஸ் டாலர், அமெரிக்கன் டாலர், வெள்ளி, தங்கம் எல்லாமே வந்து காணிக்கையா வந்திருந்தது. அதெல்லாம் பிரிச்சு கொடுத்ததுலே அது பெரிய பாக்கியம். நங்கநல்லூர், சென்னை. தாம்பரம் போற வழியில சேலையூர் கிட்ட ஒரு பாபா கோவில் இருக்கு. அங்க வந்து ரொம்ப வயசானவர், நியர்லி 100 வயசு இருக்கும் அவருக்கு. அவர் பாபாவோட கூடவே யாத்திரை எல்லாம் போனவர். அவர் அந்த கோவில்ல பாபாவுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தார். இப்போ நாங்க போகும்போது பஜன் நடந்துட்டு இருந்தது. அப்போ பஜன் நடக்கும்போது நடுவுல ஜென்ஸ் லேடிஸ் நடுப்புற நேர சன்னதிக்கு போறது வழி விட்டுருந்தாங்க. போயிட்டு பாபாவை தொட்டு நாங்களே அர்ச்சனை பண்ணி ஆரத்தி காமிச்சு எல்லாம் பண்ணோம். இப்போ வரும்போது பாபாட்ட நான் வந்து கோயம்புத்தூர்ல மேட்டுப்பாளையம் ரோட்ல கூட பாபா கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். அது எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் தவறாம போயிட்டு இருந்தோம். அப்போ பாபா வந்து கேட்டேன், நான் வந்து உன் கோயிலுக்கு வந்துட்டே இருக்கேன், நீ ஒரு முறை வீட்டுக்கு வாங்கலான்னு கூப்பிட்டேன். அவர் அன்னைக்கே வந்து வீட்டுக்கு வந்தார். வந்து அந்த அங்கி போட்டு தலையில முண்டாஸ் கட்டி இந்த மாதிரி வந்து த்ரூ அவுட் மார்னிங் 4 o'clock வரைக்கும் நியர்லி 5 hours கூடவே இருந்து பஜன்லாம் பண்ணி அந்த ஒரு என்ஜாய்மெண்ட், அந்த ஒரு மிராக்கிள் லைஃப்ல மறக்க முடியாது.